தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நார்மலான அன்பாக்சிங் மாதிரி கிடையாது. ஸோ டைட்டில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஸ்ட்ரி அன்பாக்சிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த மிஸ்ட்ரி அன்பாக்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கே வந்து தெரியாது. ஸோ நம்ம இதில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நமக்கு அனுப்பியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா lightinthebox.com. ஸோ அவங்க வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான சைனீஸ் இ-காமர்ஸ் வெப்சைட் தான். ஸோ அதை பற்றி நம்ம பிரத்யேகமாக நம்மளுடைய மீனோ 3 வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. மேலும் இதுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய புதிய பிராண்ட் வாசா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பிராண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுடைய ப்ராடக்ட் மட்டும் தான் இந்த பாக்ஸ்ல வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வாசா அப்படிங்கிற பிராண்டுடைய ஹெட்ஃபோன்ஸ். ஸோ WHA01 வயர்லெஸ் ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லி வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து வந்திருக்கிற முதல் பேக்கேஜ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே வாசா அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு பாக்ஸ் வந்து உள்ளே வந்து இருக்கு. ஓகே. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஹெட்ஃபோன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லுக்கில் பார்க்குறதுக்கு நம்ம சமீபத்தில் ரிவ்யூ பண்ண அந்த ஒரு ஹெட்ஃபோன், அதையும் தாண்டி போஸ் QC35 மாதிரியே தான் நமக்கு வந்து ஒரு இனிஷியல் ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதை தவிர பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் ஒன்று வந்துருக்கு. அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளூடூத் மூலமாக லிசன் பண்ண வேணாம் அப்படி சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு யூசர் மேனுவல் புக்லெட்டுமே வந்து இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த பாக்ஸில் வந்து வருது. ஸோ ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இதுவாக இருக்குது. குஷன்ஸை பொறுத்தவரையும் நல்ல குஷன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்மளால் வந்து பார்க்க முடியுது இனிஷியலாக பார்க்குறப்ப. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் முழுமையான விமர்சனம் கிடையாது. பிகாஸ் இதை நம்ம ஜஸ்ட் இப்போ தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது ஒன்றுக்கு டெடிகேட்டடான விமர்சனம் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துட்டே இருப்போம். ஸோ இதுதான் நமக்கு வந்து முதல் பேக்கேஜில் வந்து வந்திருக்கிறது. ஸோ இதோடைய சார்ஜிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தெரியும் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் மூலமாக சார்ஜ் ஆகுறது. பட்டன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் அப் மற்றும் வால்யூம் டவுன் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நான் முன்பே சொன்ன போல் ப்ளூடூத் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க பாக்ஸோடையே கொடுத்துருக்க ஆக்ஸ் கேபிள் மூலமாகவும் இந்த குறிப்பிட்ட ஹெட்ஃபோனை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து வந்திருக்கிற முதல் பேக்கேஜ். ஸோ இதை தவிர என்ன வருது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஒரு சிறிய பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பவுச் மாதிரி ஒன்று வந்துருக்கு. ஸோ இது மட்டும்தான் இந்த பாக்ஸ் வந்துருக்கு. ஓகே. ஸோ கூல். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பவர் சார்ஜர் பிரிக். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து US, UK, யூரோப் மற்றும் USA. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸில் எந்த மாதிரியான பின் உங்களுக்கு வேணுமோ ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ UK அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா USAயோட பின் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூரோப். ஸோ யூரோப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட பின் வந்து வெளியே வந்து வரும். அதே மாதிரி UKக்கு அப்படின்னாக்கா இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து பின் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நார்மலான ஒரு சார்ஜிங் பிரிக் தான். பட் வாசா அப்படிங்கிற பிராண்டோட தான் வந்து இருக்குது. இதை தவிர 3 விதமான எந்த விதமான கண்ட்ரீஸில் வேணுமானாலும் நீங்கள் வந்து இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து பல்வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு கண்ட்ரியோட ப்ளக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறாமல் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இதை ஒன்றையே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ மேலும் சார்ஜிங்கை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 2 பவர் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 வோல்ட் அட் 2.1 ஆம்பியர். ஸோ 5 வோல்ட் அட் 2.1 ஆம்பியர் ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜாக கிடையாது. பட் உங்களுக்கான அந்த யூனிக்னஸாக நீங்கள் எங்கே போகணுமானாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர நார்மலான உங்களுக்கான பவர் போர்ட் அந்த அடாப்டரும் வந்துருக்கு. ஸோ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை தவிர இதோடைய பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரண்டி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி இன்ஃபர்மேஷன். ஸோ இதற்கான அந்த பவுச்சுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை எங்கேயாவது வச்சு ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னாலும் இதற்கான அந்த பேக்கேஜுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இதான் நமக்கான 2வது பேக்கேஜ். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவர்ஃபுல்லாக ஒன்று வந்துருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஹப்லெஸ் ஸ்மார்ட் ப்ளக் மினி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் சாக்கெட் மாதிரி தான். பட் இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா 1.5 2 உள்ள ஒரு பாக்ஸ். ஸோ 1.5 மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து வெளியே எடுத்து பார்க்கலாம். ஸோ நார்மலான உங்களுடைய சாக்கெட்டில் வந்து நீங்கள் இதை வந்து அடாப்ட் பண்ணிடணும். பட் இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய இங்கே ஒய்ஃபை சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஒய்ஃபை சிம்பிள் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஒய்ஃபை மூலமாக வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ப்ளக்கை இதை வந்து நீங்கள் வந்து ஸ்மார்ட் ப்ளக் மினி இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற டிவைஸஸை ரிமோட்டாக கூட உங்களால் வந்து ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ அதற்காக தான் இது. இந்த ஒரு பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான சாக்கெட்டில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பவரை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா 1650 வாட் மேக்ஸ் பவர் அவுட்புட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற போல் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் சைடில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து ஒன்ஸ் உங்களுடைய ப்ளக்கில் வந்து நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கு பிறகு இதை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு மொத்தமாக வந்து உங்களுடைய டிவைஸை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் ஒரு குவிக் கைடுமே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கில் வந்து வருது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்மார்ட் சாக்கெட் மினி ஸ்மார்ட் சாக்கெட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சேம் தான். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் போர்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கான சார்ஜிங்குமே பார்த்தோம் அப்படின்னா சேம் போர்ட் தான். ஸோ சார்ஜிங் வந்து உங்களுக்கான சேம் போர்ட் தான். இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்பு சொன்ன அதே மாதிரியான ஒரு அம்சங்கள் தான். இதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக்கில் 2 வந்து இருக்குது. ஸோ இதுதான் இந்த 2 உள்ள பேக்கேஜ் தான் இது. ஸோ இதுதான் இந்த பேக்கேஜ். ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்துருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து வருது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வாசா X1 வயர்லெஸ் போர்ட் ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாகிங் போகிறப்ப அந்த மாதிரி பயன்படுத்துகிற அந்த மாதிரி ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் பேக்கில் பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் வந்து தெரியுது. பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ஹெட்ஃபோன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெட்ஃபோன் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் மேக்னெட்டிக். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் கனெக்டர். ஸோ உங்களுடைய தோள்களை தொடர்ந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அடாப்டரோட வந்துருக்கு. இதை தவிர பேக்கில் என்னென்ன வருது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. அதை தவிர ஒரு யூசர் மேனுவல். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா விங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் ஆஃப் எக்ஸ்ட்ரா விங் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காதுகளுக்குள்ளே வேணும் அப்படிங்கிற மாதிரி டைப்புக்கு இந்த மாதிரியான விங் டிப்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா 2 நார்மல் பேர் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து வருது. ஸோ ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மெட்டலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த இடம் மட்டும். ஸோ இதை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் தான். ஸோ இது வந்து வயர்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது, வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு கழுத்தை சுற்றி இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் டைப் கேபிள். இது பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ளாட் டைப் கேபிள். இந்த இடமுமே வந்து ஃப்ளாட் டைப் கேபிள் தான். பட் கழுத்தை சுற்றி எடுக்கிற இடம் வந்து கொஞ்சம் இறுகமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வாசா அப்படிங்கிற அந்த பிராண்டிங் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ இதை தவிர வந்து இந்த சைடில் வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ இது மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பவர் ஆன் ஆஃப் பட்டன் மற்றும் வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன். ஸோ இது வந்து ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஒரு ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸோட அந்த இயர் டிப்பே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் வந்து சூட் ஆகுது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாவது ஜாகிங் மாதிரி போகிறீங்க, இல்லை அப்படின்னா வயர்லெஸ்ஸான ஹெட்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான கரெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். மேலும் இது பார்த்தோம் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு கழுத்தை சுற்றி வந்து பறந்துக்கிட்டே வந்திருக்காது. ஸோ அது வந்து இதோடைய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து வந்திருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்பவே வந்து யூனிக்கான ஒரு அன்பாக்சிங் நம்ம சேனலில் முதல் முறையாக ட்ரை பண்ணிக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறந்தாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் டேரக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னாலும் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். மேலும் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் உடைய விமர்சனம் வேணும், அதாவது யூஸ் பண்ணி பார்த்துட்டு விமர்சனம் வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து கொண்டு வந்துட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பல அன்பாக்சிங்ஸ் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்க. டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.